श्री गुरुभ्यो नमः। हर हर नमः पार्वती पतये। हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நம சிவாயவே. மார்கழி மாதம் இதை தனுர்மாசா சாபமாசா அப்படின்னுலாம் சாஸ்திரங்களில் குறிப்பிடுறது உண்டு. அந்த வகையில் மார்கழி மாதத்துடையதான மகிமை அப்படிங்கிறது எண்ணற்றதாக இருக்குது. சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறார். இருக்கக்கூடிய மாதங்கள் எல்லாத்திலும் அதில் சிறப்பாக நான் மார்கசீர்ஷ மாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மார்கசீர்ஷ மாதம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதம். மார்கசீர்ஷம் அப்படின்னாக்க, மார்க அப்படின்னாக்க வழி அப்படின்னு ஒரு அர்த்தம். சீர்ஷ அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எனவே உயர்ந்ததான ஒரு வழியை கொண்டதான ஒரு மாதம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். அதாவது பகவானை அடைவதற்கு உபாசனைகள் போன்றவைகளெல்லாம் செய்யறதுக்கு மிக உயர்ந்ததான ஒரு வழியை காட்டக்கூடியதான மாதம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்பேற்பட்டதான மார்கழி மாதம் என்னது அப்படின்னாக்க, தேவர்களுடையதான அதிகாலை பொழுது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. எனவே இந்த மாதத்தில் எல்லா கோவில்கள்லையும் விசேஷமாக உஷக்கால பூஜா அப்படின்னு சொல்லிட்டு காலங்கார்த்தால ஒரு பூஜை நடக்கும். அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அநேகமாக எல்லா கோவில்லையுமே இந்த பூஜை நடைபெறும். ஒரு சில கோவிலில் 30 நாட்கள் இந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால கார்த்திகை மாதத்துடையதான கடைசி நாள்லேருந்தே ஆரம்பித்து பண்ணுறது உண்டு. ஒரு சில கோவிலில் மார்கழி மாதம் மட்டுமே பண்ணுறது அப்படின்ற பழக்கம் உண்டு. விசேஷமாக சிவாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, திருவெம்பாவை உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விசேஷமாக நடக்கும். மாணிக்க வாசகர் அருளினதான திருவெம்பாவை, இதில் இருக்கக்கூடியதான பதிகங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக பாடி மாணிக்க வாசகர் வீதி வலம் வந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரிவார். இது முடியும் போது பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியதான நடராஜர் பெருமானுடையதான ஒரு விசேஷமான ஒரு வைபவம் நடைபெறும். இன்னும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, தனுர்மாச வியதிபாதம் அப்படின்னு ஒரு சிறப்பான நாள். ஒரு சில கோவில்களில் சுவாமிக்கு கோகிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நெய்யால் அபிஷேகம் பண்ணக்கூடிய பழக்கம் உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு நெய் சாத்துதல் அப்படின்னும் பழக்கம் உண்டு. இப்பேற்பட்டதான மகிமைகள் பல பொருந்தியதான இந்த மார்கழி மாதம் சைவ ஆலயங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா. சுவாமியும் அம்பாலும் ஊஞ்சலில் எழுந்தருளக்கூடியதான ஒரு உற்சவமும் இந்த மாதத்தில் நடைபெறும். எனவே சைவ வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்க, எண்ணற்றதான மகிமைகளை கொண்டது இந்த மார்கசீர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுர்மாசம் அல்லது சாப்ப மாதம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம். வைணவத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, அங்கேயும் ரொம்ப விசேஷமாக ஆண்டாள்
அருளியதான திருப்பாவை அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமாக எல்லாரும் பாராயணம் பண்ணுவா. இது ஒரு சில பேர் வீட்டிலேயே கூட இந்த விரதம்லாம் வைஷ்ணவாள் மற்றும் விஷ்ணுவை பின்பற்றக்கூடியவா, விஷ்ணு வழிபாட்டை பின்பற்றக்கூடியவா எல்லாருமே பண்ணுவா. இப்பேற்பட்டதான மகிமைகள் பொருந்திய இந்த மார்கழி மாதத்தை பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பீடு அப்படின்னாக்க பெருமை அப்படின்னு அர்த்தம். எனவே இந்த மார்கழி மாதத்தில் சாக்ஷாத் பரமேஸ்வரனையும் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவையும் எல்லாரும் வழிபாடு செஞ்சு எல்லாரும் முக்தியடைவோம் அப்படிங்கிறதான ஒரு சிந்தனையை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதி ஷம்.